சைனாக்காரனுங்க எப்பவுமே விசித்திரமானவனுங்க தான். அதே மாதிரி சைனால இருக்கக்கூடிய சாலைகளும் ரொம்பவும் அட்வென்ச்சரா சூப்பரா இருக்கு. இந்த சாலைகளை கட்டி முடிக்கிறதுக்குள்ள பல உயிர்களை இழந்திருக்காங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? அப்படி கட்டப்பட்ட சாலைகள்ல என்னதான் இருக்கு? இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோலியாங் வில்லேஜ் கிளிஃப் ரோடு, இத வால் மவுண்டன் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மலையில இந்த ரோடு அப்படியே ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி நம்ம பார்வைக்கு தெரியும். இந்த உலகத்தோட டேஞ்சரஸான ரோட்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டாப் 10ல இந்த ஒரு ரோடு இருக்கும். இதே சைனாவுல லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சைனாவோட முதல் ஆபத்தான ரோடு இதுதான். இதை கட்டி முடிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகியிருக்கு. 1970ஸ்லயே எந்தவித மாடர்ன் எக்யூப்மெண்டோ டெக்னாலஜியும் இல்லாம அந்த ஊர் மக்கள் உளியை பயன்படுத்தியும் அவங்க கிட்ட இருந்த ஆயுதங்களை பயன்படுத்தியும் மலையை கொடைஞ்சியே இந்த ஒரு ரோட உருவாக்கியிருக்காங்க. 1977ல இந்த ரோட ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த ரோடு கட்டும் போது 1 மீட்டர் கட்டி முடிக்கிறதுக்கு 3 நாள் ஆகுமா. ஏன்னா எந்தவித மாடர்ன் டெக்னாலஜியும் கிடையாது. அவங்க வெறும் ஆயுதங்களை பயன்படுத்தி மட்டும்தான் கட்டியிருக்காங்க. இந்த ரோடு அப்படியே செங்குத்தா இருக்கும். எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. எனக்கு ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், த்ரில்லிங்கான ரைடிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரோட நீங்க ட்ரை பண்ணலாம். கடல் மட்டத்துல இருந்து 1700 மீட்டர் ஹைட்லயும் 1250 மீட்டர் நீளத்திலையும் இந்த ரோடு கட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த ரோட பினிஷ் பண்ணி நீங்க மேல போனீங்க அப்படின்னா அங்க ஒரு சூப்பரான வில்லேஜ் இருக்கு. அது மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸா மாறிடுச்சு. சாங்கிங் டோக்கன் ஸ்டோன் ஹைவே சைனாவுல இருக்கிறதுலயே ஒரு சூப்பரான த்ரில்லிங்கான ரோடு அப்படின்னு இதை சொல்லலாம். பயமா எனக்கா அசால்ட்டா போவேண்டா அப்படின்னு ஒரு அட்வென்ச்சர் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த ரோட ட்ரை பண்ணலாம். இந்த ரோடு வந்து அப்படியே படிக்கட்டு ஏறுற மாதிரி தாங்க, அந்த அளவுக்கு செங்குத்தா இருக்கும். இந்த ரோட்ல டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனா கண்டிப்பா பயத்தோட உச்சியில நீங்க கதி கலங்கி போவீங்க. ஏன் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவர்ஸ் கூட இந்த ரோட்ல டிரைவ் பண்றதுக்கு கண்டிப்பா பயப்படுவாங்களாம். இந்த ரோடோட டாப்புக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்க சூப்பரான ஒரு கிராமம் இருக்கு. இந்த ரோட்ல நீங்க உங்க த்ரில்லிங்கான ட்ரிப்பை முடிச்சிட்டீங்க அப்படின்னா மேல இருக்கக்கூடிய அழகான கிராமத்தை நீங்க ரசிக்கலாம். இந்த ரோடோட ஒவ்வொரு வளைவுகளும் அப்படியே 180 டிகிரில இருக்கும். ஒவ்வொரு 300 மீட்டருக்கும் ஒவ்வொரு வளைவு வரும். என்னதான் ரோடு வளைஞ்சு வளைஞ்சு வந்தாலும் நீங்க மேல ஏற ஏற ரோடு அப்படியே செங்குத்தா இருக்கும். ஒரு பக்கம் பயமும் அதிகரிக்கும், ஜாலியாவும் இருக்கும். லூசோ வால் ஹேங்கிங் ஹைவே இதை கட்டி முடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகியிருக்கு. இந்த ரோடோட மொத்த நீளமே 800 மீட்டர் தான். அப்ப எதுக்கு 3 வருஷம் ஆக்கியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ரோடு கட்டுறதுக்கும் எந்தவித மாடர்ன் டெக்னாலஜியும் பயன்படுத்தல. இந்த ஊர் மக்கள் தங்களோட ஊருக்கு ஒரு தனி பாதையை உருவாக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்தி மலையை கொடைஞ்சுதான் இந்த ஒரு ரோட உருவாக்கியிருக்காங்க. தரைமட்டத்துல இருந்து 100 மீட்டர் உயரத்துல தான் இந்த ரோடே ஸ்டார்ட் ஆகும். இந்த ரோட்ஸ்ல டிராவல் பண்ணும்போதே 90 டிகிரிக்கு கிளிஃப் இருக்கு. கிளிஃப் அப்படின்னா பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்களே, பாறையோட முனையில நின்னுக்கிட்டு போட்டோஸ் எடுப்பாங்க, அந்த ஒரு ஃபீலை அனுபவிப்பாங்க. அந்த ஃபீல் இங்கேயும் உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். செம்மையா அங்க காத்து வீசும், நம்ம அங்க இருந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த ரோட்ல போகணும் அப்படின்னா உங்களால கார், வேன், பஸ் இதுல எதுலயுமே போக முடியாது. ஒன்னு நடந்து போகணும், இல்ல அப்படின்னா பைக் டிரான்ஸ்போர்ட் தான். டியான்மன் மவுண்டன் பேன்ஷன் ஹைவே இத சைனாவோட டெட்லி ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா போகும்போது அள்ளு விடும் போல. டியான்மன் மவுண்டனுக்கு மேல போகக்கூடிய ஒரு ஆபத்தான வழிதான் இந்த ஒரு ரோடு. ஆனா டியான்மன் மவுண்டன் அப்படின்னா ஒரு சூப்பரான பிளேஸ்ங்க. எனக்கு வந்து பர்சனலா அங்க இருக்கக்கூடிய ஸ்கை வாக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்கை வாக்க ஒரு வாட்டியாவது நேர்ல பாக்குறதுக்காகவே இந்த ஒரு ஆபத்தான ரோட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கும் எனக்கு ஆசைதான். இந்த ரோடோட நீளம் 11 கிலோமீட்டர், ரொம்பவும் ஒரு பெரிய ரோடு அப்படின்னு சொல்லலாம். இதோட டிராவல் டியூரேஷன் ரொம்பவும் அதிகமா இருக்கும். தரை மட்டத்துல இருந்து 200 மீட்டர் உயரத்துல தான் ரோடே ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரோட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செங்குத்தா மேல ஏறிக்கிட்டே போவீங்க. ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க மேல போக போக எப்படி இருக்கும் அப்படின்னு. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷார்ப் டர்ன்ஸும் 180 டிகிரி. பயமா தான் இருக்கும், இருந்தாலும் நல்லா இருக்கும். நுஜியாங் 72 டர்ன் இந்த ரோட்ல மொத்தமா 72 வளைவுகள் இருக்கும். அதுக்காக தான் இப்படி பெயர் வச்சிருக்காங்க. இந்த ஒரு ரோட டெவில் ஹைவே அப்படின்னு சைனீஸ் பீப்புள் சொல்றாங்க. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு. ஆனா ஃபாரினர்ஸ் இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா இத ரோட் டு ஹெவன், அதாவது சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை செத்து போறதை என்னவோ சொல்றாங்களோ தெரியல. நம்ம ஊர்ல உள்ள பைக்கர்ஸ்லாம் எப்படி லடாக் போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அதே மாதிரி சைனால இருக்கக்கூடிய பைக்கர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல தான் இருப்பாங்களா. சோ இங்க எப்பவுமே பைக் ரைடு வந்து அதிகமா இருக்கும். அதிகமான மக்களும் வந்துட்டே இருப்பாங்க. சிச்சுவான்ல இருந்து டிபெட்டுக்கு போறதுக்கான ரோடு தான் இந்த ஒரு ரோடு. இதுல மொத்தமா 130 கார்னர்ஸ் இருக்கு, 72 வளைவுகள் இருக்கு. மொத்தமா 12 கிலோமீட்டர் ரோடு இது. இந்த ரோடோட டிராவல் எப்படி இருக்கும் அப்படின்னா மேல ஏறி ஏறி இறங்குற மாதிரி இருக்குங்க. மேல போவீங்க, திடீர்னு கீழே வருவீங்க, மேல போவீங்க, கீழே வருவீங்க. சோ இதுதான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் இந்த ஒரு ரோட்ல.
சிங்சியூ டயாவு மவுண்டெயின் வால் ஹேங்கிங் ஹைவே. இந்த ரோடோட மொத்த நீளம் 29 கிலோமீட்டர். ரொம்பவும் ஒரு நீளமான ரோடு அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த மவுண்டெயினுக்கு போறதுக்கான ஒரே ஒரு வழி இந்த ரோடு தான். சிங்சியூ அப்படின்றது இந்த ரோடோட டாப்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தோட பெயர். இந்த கிராமத்து மக்கள் தான் அந்த கிராமத்துக்கு போறதுக்கான வழியை மலையை குடைஞ்சு உருவாக்கியிருக்காங்க. 1966ல எந்தவித மாடர்ன் டெக்னாலஜியும் இல்லாம இதை வெறும் உளிய வச்சும் அவங்க கிட்ட இருந்த ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்தி மலையை குடைஞ்சு தான் இந்த ஒரு ரோட உருவாக்கியிருக்காங்க. இந்த ரோடு 1966ல கட்டப்பட்டு 1982ல தான் கட்டியே முடிச்சிருக்காங்க. இந்த ரோட்ல ரெண்டு விதமான ரூட் இருக்கு. நீங்க பைக்ல கார்ல போகணும் அப்படின்னா ஒரு விதமான ரூட்ல போகலாம். பயத்தோட உச்சிக்கு போகணும் அப்படின்னா இன்னொரு ரூட் இருக்கு. அங்க நீங்க நடந்து தான் போகணும். நடந்து போகலாம். ஆனா போகும்போது கீழே மட்டும் பாத்துறாதீங்க. ஹுபை டியாஓயா ஹைவே. இந்த ஒரு ரோடு 1970லேயே கட்டப்பட்டிருக்கு. ரொம்பவும் ஒரு பழமையான ரோடா இருந்தாலும் இன்னைக்கு நிறைய பைக்கர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக இந்த ஒரு ரோடுக்கு தான் வராங்க. அதுக்கு காரணம் இந்த ரோட்ல நீங்க டிரைவ் பண்ணும்போது ஏர்ல பறக்கிற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குமா. 70s காலகட்டத்தில் இந்த ரோடு கட்டும் போது 10-15 பேர் இறந்து போயிருக்காங்களாம். அந்த அளவுக்கு ஒரு ஆபத்து சூழ்ந்த ஒரு ரோடு தான் இது. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? இந்த மாதிரி அட்வென்ச்சரை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யார் கூட ட்ரை பண்ண நீங்க ஆசைப்படுறீங்க? அவங்கள எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல டேக் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வினோத உண்மைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.